இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போற ஃபர்ஸ்ட் முக்கியமான நியூஸ் ஸ்டோரி வந்து த வாடியா குரூப் அப்படின்றத பத்தினது. வாடியா குரூப் வந்து ஏகப்பட்ட கம்பெனிஸ்க்கு வந்து ஓனரா இருக்காங்க. பாம்பே டையிங், பாம்பே ரியாலிட்டி, பாம்பே பர்மா, என்பிஎல் கெமிக்கல் கம்பெனி, அப்புறம் வந்து பிரிட்டானியா கம்பெனி கூட இவங்க தான் ஓனரா. சோ இந்த மாதிரி விளம்பரம் இப்ப ரீசெண்டா எடுத்தது கூட நீங்க பாத்திருப்பீங்க. அரியல இவ்ளோ அழகா இருக்கீங்களே, அம்மா கட்டி விட்டாங்களா? இல்ல, அப்பா கட்டி விட்டாங்க. அப்பாவா? அப்பான்னா சும்மா ஃபன் பண்றதுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க growthக்கு வேணும் போத். வளர்ப்பிலும் பார்ட்னர், விளையாட்டிலும் பார்ட்னர். பிரிட்டானியா மில்க் பிக்கிஸ் போல growthக்கு வேணும் போத். ஓகே, ஸோ அப்பாவுக்கு வந்து சாரி கட்ட தெரிகிறது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். பட் சாரி, எனக்கு புரியல, இதுக்கும் மில்க் பிக்கிஸ்க்கு என்ன சம்பந்தம் தெரியும்? அட்லீஸ்ட் இப்போ வந்து அஸ்வின் வந்து எப்படி ஸ்பின் பவுலிங் போட கற்றுக்கிட்டாரு அப்படின்னாவது நமக்கு தெரியுது இல்லையா? இந்த மடிப்பு பாருங்க, இந்த மடிப்பு பாருங்க, இந்த மடிப்பு பாருங்க. சூப்பர் சார், அவுட் சார், இப்படி சூப்பரா. எனக்கும் வந்து சாரி மடிப்பை பற்றி பேசணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்கு. எல்லாமே டபுள் மீனிங்லேயே எடுத்துக்கூடாது, சரிங்களா? ஆனால் அதை பற்றி இந்த எபிசோடில் வந்து நம்மளால் பேச முடியல. ஸோ ஆனால் அதுக்கு பதிலாக வந்து தமிழ்நாட்டில் இன்னுமே முடியப்படாத மாஞ்சோலை டீ எஸ்டேட் ஒர்க்கர்ஸோடைய சுச்சுவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அநேகமாக உங்களுக்கு இந்த மாஞ்சோலை இஷ்யூ பற்றி கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி இது வந்து பெருசாக வெடிச்சும் போது எல்லாருமே அதை பற்றி பேசியிருந்தாங்க. அதனுடைய சுருக்கமான வரலாறு என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்தோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஏன் கேரளாவில் இருந்து கூட கூலி தொழிலாளர்கள்லாம் வந்து கூப்பிட்டுட்டு வந்து இங்கே வந்தாங்களாம். இதெல்லாம் பெரும்பாலுமே வந்து தலித் மக்கள் மட்டும்தான். நீங்கள் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப அரவணைப்போட, ரொம்ப கேரோட வந்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி வந்து அவங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு பாலா அவர்கள் கூட ஒரு படம் எடுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலன்னா, இந்த படம் பார்க்கலன்னா நீங்கள் வந்து ஃபேமிலியாக உட்காந்து பாருங்க. ஒரு சச் அ ஃபென்டாஸ்டிக் ஃபீல் குட் ஃபிலிம், சரிங்களா? முடிக்கும் போது அப்படியே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். 1998 வந்து எங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு வேணும், எங்களுக்கு வந்து 8 மணி நேரம் ஒர்க் தான் வேணும், எங்களுக்கு வந்து பெய்டு ஹாலிடே வேணும், சண்டே ஹாலிடே வேணும், இந்த மாதிரி சில பேசிக் 22 ரெக்வஸ்ட் எடுத்துட்டு போனாங்க. ஆனால் வந்து இது எதுவுமே இது பண்ணல. அவங்க போராடின போது 76 பேரை வந்து அரெஸ்ட் கூட பண்ணியிருக்காங்க. அப்பவே மாஞ்சோலை போராட்டம் வந்து பெருசாக பேசப்பட்டுச்சு. அங்கே வந்து பஸ் வந்து அங்கே வரலையா, அப்புறம் வந்து அங்கே வர ரேஷன் எல்லாத்தையுமே வந்து நிறுத்திட்டாங்களா. 1999 ஜூலை 23 ரொம்ப மோசமான ஒரு தினமா வந்து அங்க பார்க்கப்படும். இங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து திருநெல்வேலிக்கு வந்து திருநெல்வேலி ஆட்சியர் அலுவலகத்துல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. இருந்தாலுமே போலீஸ் வச்சு தடி அடி நடத்தி, துப்பாக்கி வச்சு சுட்டி எல்லாருமே அந்த ஆத்துல வந்து இறங்கிட்டாங்களாம். இவங்க அந்த பக்கமும் இந்த பக்கம் 2 பக்கமுமே போலீஸா மக்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 17 பேர் வந்து இறந்து போயிட்டாங்களா. இந்த வந்து 1 வயசு குழந்தை கூட சேர்ந்து வந்து ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே இங்க இருந்த பகுதி மக்களுடைய நிலைமை மோசமா இருந்துச்சு அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இப்போ 2028 வந்து இவங்களுடைய அஃபிஷியலா அவங்களோட லீஸ் முடியும். ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா, இப்பவே அவங்க வந்து கம்பெனியை மொத்தமா இழுத்து மூடுறது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. 2018 அந்த பகுதியை வந்து தமிழக அரசாங்கம் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட், காப்பு காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. இதை எதிர்த்துட்டு அவங்க அப்பவே பிடிசி கம்பெனி மனு கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுவும் எல்லாமே கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிருச்சு. ஸோ இப்போ அந்த பகுதி எல்லாத்தையுமே வந்து ஒரு காப்பு காடா தான் அரசாங்கம் வந்து பாக்குது. இந்த கம்பெனி இழுத்து மூட்டு போனதுக்கு அப்புறமா அது காப்பு காடுகளா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவங்க டிசைடும் பண்ணிருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற மாஞ்சோலை எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் வந்து யாருமே அவங்களை கண்டுக்கவும் இல்லை, அவங்க கிட்ட பேசவுமே இல்லையா. இவங்க வந்து 4 தலைமுறையா அங்க இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அங்க இருக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. இப்போ அந்த பகுதி மக்களுக்காக அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குறோம், அதை வச்சு நீங்க ஆடு வாங்க, ஸோ அதை வச்சு நீங்க சம்பாதிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மக்களுக்கு வந்து வீடே இல்லை. இப்போ அவங்க அந்த குவார்டர்ஸ்ல தான் இருக்காங்க. வீடே இல்லாம ஆடுகளை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கு யாரு தான் ஒத்துப்பா அப்படின்னு நீங்க கேட்கும்போது பிருத்திவிராஜ் மட்டும் நான் வரேன், வரட்டுமா உள்ள, சரி லோன் வேணாம் ஆடு வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அந்த பகுதி மக்கள் வந்து வேற ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட லேடி வந்து கீழே டவுனுக்கு வந்து அவங்க பல கடைகள் எல்லாம் போய் கேட்டாங்களே, எங்களுக்கு வேலை கொடுங்க, புது வேலை கொடுங்கன்னு. அங்க இருக்க கடைக்காரங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, 58 வயசு ஆயிடுச்சு, உங்களை எப்படி நாங்க வேலைக்கு எடுத்துக்க முடியும் அப்படின்னு தான் பெரும்பாலும் இடத்துல சொல்றாங்க. இது நியாயமான விஷயம் தாங்க. 58 வயசான பெண்மணியை வந்து யார் தான் வேலைக்கு எடுத்துப்பா? நம்ம என்ன சினிமா ரீல்ஸா பண்ண போறோம்? ஸோ இந்த வீடு இஷ்யூ வந்த போது பிபிடிசி கம்பெனி என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி 1.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க நஷ்டீடா இந்த மாதிரி கிளம்புறதுக்காக. ஆனா அவங்க கீழே போயிட்டு வீடு விலை என்ன, டவுன் பக்கம் வந்து ஒரு வீடு கேட்டாலே மினிமம் 5 லட்சம் சொல்றாங்க. இங்க இருக்கிற பகுதி மக்களுடைய விருப்பம் என்னன்னா, அவங்க வந்து 2 சாய்ஸ் சொல்றாங்க. ஒன்னு வந்து இது எல்லாமே ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து இப்ப நடத்தணும், அரசாங்கமே வந்து டீ எஸ்டேட் நடத்தட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எங்களுக்கு பர்சனுக்கு வந்து 10 ஏக்கர் கொடுங்க, நாங்களே வந்து இங்க ஏலக்காய் கிராம விவசாயம் பண்ணி நாங்க டவுனுக்கு போய் வித்துறோம், எங்களுக்கு அதை வச்சு நாங்க வாழ முடியும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா இருந்தாலுமே அரசாங்கம் வந்து இது எல்லாத்தையுமே இடிச்சிட்டு காப்பு காடுகளா மாத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபுல் ஐடியாவா இருக்கு. அவர்களெல்லாம் வெளியேற்றிய பிறகு அதை வந்து நாங்கள் எக்கோ டூரிசம், அதாவது சூழல் சுற்றுலா ஏற்படுத்தி தரோம். நான் நண்பர்களுக்கெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அங்க வந்து ஒரு 580 குடும்பம் இருக்குது, 99 வருஷமா இருக்கிறாங்க. அவங்களை வெளியேற்றிட்டு ஆயிரக்கணக்கான வாகனங்களிலே சென்று சுற்றுலா சென்றால்
அப்போ புலிகளுடைய வாழ்விடம் பாதிக்கப்படாதா? ஆகஸ்ட் 7ஆம் தேதி மக்கள்லாம் குவார்டர்ஸ் விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை விட்டுருந்தாங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஒர்க்கரா உள்ள கூப்பிட்டுட்டு விருப்ப ஓய்வு வந்து கட்டாயப்படுத்தி அவங்கள சைன் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்து விட்டு அமைச்சிருக்காங்க. அவங்க கட்டாயப்படுத்தி விஆர்எஸ் கொடுத்தது கூட பிரச்சனை இல்லையா. ஆக்சுவலாக சட்டப்படி பார்த்தா விஆர்எஸ் வந்து கம்பெனி இழுத்து மூடும் போது யாருக்குமே கொடுக்க கூடாது. இப்போ ஒரு கம்பெனியில ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட காவாசி வரைக்கும் வந்து நீங்க வந்து கம்பெனி நடந்துகிட்டு இருக்கும் போது விஆர்எஸ் கொடுத்து அனுப்பலாமா. ஆனா ஒரு கம்பெனியே இழுத்து மூட போகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நீங்க வந்து செட்டில்மெண்ட் தான் கொடுக்கணுமா. கம்பெனிகள் வந்து விஆர்எஸ் கொடுக்க கூடாது. அதுவும் சில டி எஸ்டேட் மக்கள் கிட்ட வந்து எப்படி விஆர்எஸ் சைன் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. அங்க பிளான்டேஷன் ஆபீசர் துறையை சார்ந்த அதிகாரி நாகர்கோவில் இருந்து வந்து மக்களை சந்தித்து இவர்கள் குறை கேட்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதற்காக நீங்கள் எங்க படிவத்தில் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி எழுத படிக்க தெரியாத மக்கள்கிட்ட படிவத்தில் கையெழுத்து வாங்கிட்டு போய் அதை வாலண்ட் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமா அறிவிச்சிருக்காங்க. அந்த மக்களை ஏமாற்றியது அரசாங்க அதிகாரி. முதல்ல என்னதான் பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துள்ள நிறுவனமா இருந்தாலும் கடைசியில நான் வந்து ரிப்போர்ட் கார்டுல எங்க பாட்டி கிட்ட சைன் வாங்குற அதே டெக்னிக் தான் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. பாட்டி கண்ணை மூடுங்க, இதுல சைன் பண்ணுங்க. பண்ணிட்டேன். சூப்பர் பாட்டி. ஆமா என்னது அது ஒண்ணு இல்ல. இதுல என்ன இஷ்யூனா அரசாங்க அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் யாருமே இதுல வந்து வாய் திறக்கல. பட் ஆனா கீழே இருக்கிற ஆளுங்க வச்சுதான் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல முக்கியமா சொல்லப்படுற குறை என்னன்னா, இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே எங்க கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கணும். எங்க கிட்ட ஒண்ணுமே சொல்லாம நீங்க எல்லாம் டிசைட் பண்ணிட்டு அறிவிச்சிட்டீங்க. அதுதான் வந்து மெயின் குற்றச்சாட்டை அந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க. மத்தவங்க கிட்ட கேட்காம நீங்க டெசிஷன் எடுத்தா நான் அப்புறம் பிரஸ் மீட் எடுத்தா பின்னாடி வரதான் செய்யும் எல்லாமே. அதுக்கும் கோபம் இருக்கும்ல. இப்பவே அந்த பகுதி மக்கள் வந்து 1.5 மாதம் வந்து சம்பளம் இல்லாம தான் அவங்க வந்து இங்க இருக்காங்க. இப்ப இதுக்கே அவங்க வந்து எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதுவும் வந்து அவங்க ரொம்ப வருஷமா அங்க ஒரு பகுதியிலே இருக்கிறதுனால நிறைய சலுகைகள் வந்து அவங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. இத்தனைக்கும் அவங்க பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே வந்து அவங்க தான் கட்டுறாங்க. அவங்களுக்கு வர சம்பளத்துல தான் அவங்க வந்து படிக்க வைக்கிறாங்க. ஆக்சுவலா பார்த்தா அந்த மக்களை வந்து அங்க தங்க வைக்கிறது வந்து சட்டத்துக்கு விரோதமான விஷயம் கூட இல்ல. 2006ல வந்து வன உரிமைகள் சட்டம் அப்படின்ற ஒண்ணு வந்து அமல்படுத்தி இருந்தாங்கன்னா, அங்க இருக்கிற விலங்குகள் காடுக்கு எதுவும் இல்லாம மக்களுக்கும் வந்து இதுல வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த பகுதியில் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து சில உரிமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சட்டப்படி சொல்லுதான். ஆனா இந்த பிபிடிசி நிறுவனம் வந்து ஏகப்பட்ட வயலேஷன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. 2018லயே வந்து இவங்க மேல ஒரு கேஸ் வந்துச்சு. என்னன்னா வந்து குசுங்குலையார் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து 970 ஏக்கர் எல்லா காடுகளையுமே அழிச்சிட்டு இவங்க வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரிய வந்து 700 கோடி வந்து அவங்க அபராதம் வந்து விதிச்சிருந்தாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா டோட்டலாவே இந்த அரசாங்கம் வந்து கொடுக்க வேண்டியது வந்து 1200 கோடிக்கும் மேல இருக்கான். அவ்வளவு பாக்கி வச்சுக்கிட்டு தான் அவங்க இருக்காங்க. இப்ப தமிழக அரசு வந்து அந்த மக்களுக்காக ஆக்கப்பூர்வமா நடவடிக்கை எடுத்து ஒரு 10 லட்சம் 15 லட்சமாவது வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. வெறும் பணம் மட்டும் பத்தாது, வாழ்வாதாரம் தொடரணும்னா அவர்களுக்கு விவசாய நிலம் ஒரு 5 லட்சம் ரூபாய் தரணும். 5 ஏக்கர் நிலம் வந்து தரணும் அவங்களுக்கு. ஒரு நிவாரணமா 15 லட்சம் கொடுத்தது மட்டும் இல்லாம இது பத்தாம 5 லட்சம் வந்து கொடுக்கணுமா. 5 ஏக்கர் நிலம் கொடுக்கணுமா. தேங்க்யூ. இது ஏன் முக்கியமான விஷயம் என்னன்னா, பிபிடிசி நிறுவனம் வந்து பணம் இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க கம்பெனி தான் வந்து பிரிட்டானியா வந்து ஓன் பண்ணிருக்காங்க. த லிட்டில் ஹார்ட்ஸ் பண்ற கம்பெனி ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 2600 கோடி வந்து இவங்க வந்து வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களா இந்த பிபிடிசி கம்பெனி மட்டுமே. இதனால மே 17ஆம் இயக்கம் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து இந்த வாடியா குரூப் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஏதோ போராட்டம் நடத்த போறதா அனுப்பிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம பிரிட்டானியா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து எதிர்த்து நாங்க போராடுறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ ஃபைனலா எனக்கு வந்து மனசு சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இனிமேலாவது இந்த விளம்பரம் வந்து கொஞ்சம் வேலிடா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிச்சுவேஷனுக்கு இனிமே யாராவது பிரிட்டானியா வச்சா சாப்பிட மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ. பட் ஆனா இந்த நிலைமை வந்து ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சென்ற வாரம் வந்து நியூஸ் படி ஸ்பெஷல் பெஞ்ச் வந்து இந்த இஷ்யூவை பத்தி இப்ப டீல் பண்ண அவங்க வந்து கேட்க போறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஆனா ஏற்கனவே ரொம்ப டிலே ஆயிடுச்சு அப்படின்றது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய உண்மை. ஏற்கனவே 1.5 மாசம் அந்த இவ்வளவு நாள் போயிட்டு இருக்கு. இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு டீயே வந்து 10 நிமிஷத்துக்கு மேல காய விட்டு குடிச்சா யாரையுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே டீ உருவாக்குற தொழிலாளர்கள் காக்க வைக்கிறீங்க, கவிதையே எழுதுறேன் பாருங்க. இந்த மாஞ்சோலை இஷ்யூ ஏன் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் சொல்றேன்னா, வேர்டியா குரூப் கிட்ட வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப கிளியர் கட்டா நமக்கு தெரியுது. இவ்வளவு ஒரு பணம் இருக்கிற நிறுவனத்துக்கிட்ட இருந்தே அரசாங்கம் வந்து பணத்தை வாங்கி மக்கள் கிட்ட கொடுக்க முடியல, அவங்க பாக்கியை கிளியர் பண்ண முடியலன்னா இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு இஷ்யூவா தான் பார்க்கப்படுது.